சகலகலாவலவன் பிலிமில தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த போட்டோ ஷூட் அப்படின்றது என்னன்றது எனக்கு தெரியும். அந்த குடுமையெல்லாம் வச்சுட்டு அந்த கேரக்டர் அதெல்லாம் பண்ணது ஏவிஎம்ல தான் பண்ணோம். பட் எப்படி மேனேஜ் பண்ணீங்க மேம்? ஒரு ஸ்பெஷல் சாங், அது கொஞ்சம் வந்து இன்டிமேட்டா இருக்கும், அது அந்த மாதிரி சாங்கும் வந்து ஒரு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்கல்ல, சரோஜாக்கா இருக்காங்க, கமல் சார் கண்டிப்பா ஷையா ஃபீல். அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இது கொஞ்சம் சரியான சாங் தான், நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, பேடா ஃபீல் பண்ணாத, இது வந்து ஜஸ்ட் இது ரியல் கிடையாது, ரீல் தான், இது ரியல் கிடையாது, ரீல் தான், நம்ம நடிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோம். சோ அதனால 50 பேர் இருக்கும்போது அவங்க முன்னால நாம நடிக்கிறோம், அந்த மாதிரி எடுத்தா போதும் அப்படின்னு. நமக்கு எப்பவுமே அப்பெல்லாம் ஸ்லீவ்லெஸ் போடும் போதே கொஞ்சம் இப்படி 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 எல்லாம் இருப்போம். ஆமா ஆமா, ஸ்லீவ்லெஸ் போடுறதுக்கே அவ்வளவு எல்லாருமே, எல்லா ஹீரோயின் சொல்ல பேன் கேக் எல்லாம் போட்டு அந்த ஷார்ட்டுக்கு முன்னால டவல் எல்லாம் போட்டு ஷார்ட் ரெடின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அது அப்படி போகும். அதெல்லாம் இருந்தது. எனக்கே வந்து சிவகுமார் சாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சிங்கப்பூர் போயிருந்தோம். அங்க வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் சுத்தி அங்க டைலாக் அந்த சீன் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் டைரக்டர் வந்து மேடம் ஸ்விம்மிங் காஸ்டியூம் போட்டோங்க, அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சிவகுமார் சார் இப்ப கூட பார்த்தா சொல்லுவார், நீ போடாதனால என்ன ஸ்விம்மிங் ட்ராக்ஸ் போட வச்சாங்க, நீ போட மாட்டேன்னு சொன்னதுனால நான் பார்த்து, நீ பாரு இப்ப படத்துல நான் அங்கேயும் இங்கேயும் ஸ்விம்மிங் ட்ராக்ஸ் போட்டு இருக்கேன். அவங்க 2 பேர்ல யாருக்கு கொஞ்சம் டான்ஸ்னா லைட்டா ஓ மை காட் பயம் அப்படின்னு? பட் இன்னைக்கு பண்ற மாதிரி இப்போ அடுத்த வாரம் ஷூட்டிங்னா இப்பவே ஒரு 2 days 3 days அந்த ஃப்ளோர்ல போய் பண்றது அதெல்லாம் கிடையாது. அங்க லொகேஷன்ல வந்து 3 ரிஹர்சலுக்கு பதிலா ஒரு 4 ரிஹர்சல் இருக்கும். அப்ப ஹீரோஸ் கிட்ட இருந்து லுக் வரும், இன்னைக்கு முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு லுக் வரும். ஆமா சார் அப்படின்னு சொல்லி அவங்க பெரும்பாலும் ஆட மாட்டாங்க. பாவம், அதுக்கு டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவங்க எல்லாம் என்ன வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய, ரொம்ப. ஏன்னா ஒவ்வொரு டான்ஸ் மாஸ்டர்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், இது நமக்கு வரணுமே. ஆமா, ஈச் மாஸ்டர் ஹேஸ் a different style. அதான் பூமால சாங் அதுக்கும் ஆக்சுவலி ரிஹர்சல் பண்ணினோம். ரஜினி சார் பார்த்துட்டே இருப்பாரு, பெருசா ரிஹர்சல் பண்ண மாட்டாரு. ஆனா வந்து நம்ம நல்லா பண்றோமோ இல்லையோ, சூப்பர் 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 அப்படிம்பாரு அவர். அப்போ நம்மளுக்கு வந்து ஆஹா பரவாயில்லையே ரஜினி சார் நம்ம சூப்பர் அப்படிங்கிறோம்னு அவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ பண்ணிடுவாரு. ஆனா பார்த்தா ஸ்டைல்ல பயங்கரமா அடிச்சுட்டு போயிடுவாரு. ஸ்டெப் பெருசா பண்ண மாட்டாரு, ஆனா ஸ்டைல்ல பயங்கரமா அடிச்சுட்டு போயிடுவாரு. ஆனா நம்ம கிட்ட வந்து எனக்கு இதெல்லாம் வரலையே அப்படிம்பாரு. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, ரஜினி சார் சொல்றாரு நம்ம பிரமாதமா பண்ற போல் இருக்கு அப்படின்னு. சிவகுமார் சார் கூட அவரு பக்காவா டயலாக் எல்லாம் மனப்பாடம் பண்ணி பயங்கரமா பேசுவார். பேச முடியும், நான் ரெடி அப்படின்னாங்க, அப்படின்னா நீ ரெடியா அப்படின்னு தானே அர்த்தம். ஏதாவது எப்படி அப்படின்னாங்க, சார் கொஞ்சம் அப்படி வளரும் அப்படி விட்டு அதெல்லாம் முடியாது, பெர்ஃபெக்டா பேசணும்னு சொல்லி பேச வைப்பாரு. அவரு வந்து ஆமா இப்ப கூட ஞாபகம் இருக்கும். ஆமா, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே ஞாபகம் இருக்காது சத்தியமா. நான் வந்து இசைபாடும் தென்றல் அப்படின்னு ஒரு படத்துல நான் ஒரு கிளாசிக்கல் சாங் பண்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பாக்கும்போது அந்த பாட்டு அவர் பாடி, இப்ப நீ பாடி பாக்கலாம் அப்படின்றாரு. சார் என் பையனுக்கு 32 வயசு ஆச்சு சார், இப்ப கேக்குறீங்களே அப்படின்னு இன்னும் அந்த மனுஷன் ஞாபகத்துல வச்சிருக்கு. ஆமா, அவர் ஒவ்வொரு டயலாக் படத்தோட டயலாக் எல்லாமே ஞாபகம் வச்சிருக்கு சிவகுமார் சார். ஆமா, நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அப்போ வந்து கேரவன் எல்லாம் கிடையாது அப்படின்னு. இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதெல்லாம் எப்படி மேம்? நாங்க இந்த மேட்டடோர் வேன் இருக்கும், முந்தில அந்த ஒரு டப்பா மாதிரி ஒரு வேன் இருக்கும், அதுல கர்டனோ பெட்ஷீட்டை போட்டுட்டு உள்ள எல்லாம் மாத்திட்டு இருக்கோம். என்ன ஒன்லி கன்வீனியன்ஸ் அப்ப செல்போன் கிடையாது, அந்த தைரியம் தான். இன்னொன்னு என்னன்னா, இப்ப யூனிட் வேன் வரும் இல்லையா, டோர் இப்படி திறந்து வச்சுட்டு இந்த டோர் திறந்து வச்ச இதுல இருந்து அந்த ஜன்னல் வரைக்கும் 2 லுங்கி இல்லன்னா பெட்ஷீட் கட்டி வச்சுட்டு அந்த படிக்கட்டு இருக்குமே, அந்த பஸ் லாரியில ஏறுற படிக்கட்டு, அதுல உட்கார்ந்துட்டு முதல்ல பிளவுஸ் மாத்துவோம். அதுக்கப்புறம் இல்ல அதான் அப்படி உட்கார்ந்துதான், ஏன்னா எழுந்திரிச்சு நின்னா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இல்லன்னா லொகேஷன் போனதுக்கு அப்புறம் மேக்கப் மேன் ஹேர் ட்ரெஸ் எல்லாம் இருந்தாச்சுன்னா அந்த லொகேஷன்ல சுத்தி வீடுங்க இருக்கும் இல்லையா, ஏதாவது ஒரு 2-3 வீடு போயிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட பேசி ஒரு 2 நிமிஷம் வந்து ட்ரெஸ். இது ஒண்ணு, ரெஸ்ட் ரூம்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட். இப்போ கேரவான்ஸ்ல அட்வான்டேஜ் இதுதான், கேரவான்ஸ்னா நம்மளுக்கு ஒரு ஏசி ரூம் இருக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு இடம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்கு, டாய்லெட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அது ஒண்ணு இருக்கு, இல்லன்னு சொல்லல. பட் ஸ்டில் தி ஃபன் பார்ட் இஸ் மிஸ்ஸிங். யாரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க? ஐயோ, அது கமல் சார் தான். அது டேக்ல அவர் ஏதாவது சொல்லி நாம உட்காந்து கேட்கன்னு சிரிச்சுட்டு இவரு சீரியஸா இருப்பாரு. ஏதாவது கேட்டு முத்துராம் சார் கமல், நான் சிரிக்கல சார், அம்பிகா தான் சிரிச்சுட்டு அப்படின்னுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ரஜினி சாரும் சிரிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவ்வளவுதான், போயிட்டே இருக்கும். ஆக்ஷன் சொன்னா டப்புன்னு சீரியஸ் ஆயிடுவாங்க. ஏதாவது அப்படி எல்லாம் அப்படின்னு எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப வந்து அடப்பாவி சீரியஸா பேசிட்டு இருந்தா அங்க நின்று இப்படி பண்றேன் அப்படின்னு அதெல்லாம் நடக்கும். இட் வாஸ் நைஸ் டைம் சொன்னா. நாங்களும் திரும்பி பண்ணுவோம்.